வாழ்க்கையிலே நமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய கீழான சிந்தனை, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை எல்லாம் நாம் நற்குணங்களால் நிரப்ப. எங்கெல்லாம் பள்ளங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பள்ளங்களை எப்படி நிரப்ப வேண்டுமா? நற்குணங்களால் நிரப்ப வேண்டும். பள்ளம் இருந்துச்சுன்னா பள்ளத்தில் எதை நிரப்புவோம்? ஒரு கல்லை போட்டு நிரப்புவோம். ஒரு பள்ளம் இருந்தால் அந்த மணலை அழிப்பு அந்த பள்ளத்தை நிரப்பும். ஆனால் நமது வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய கீழான எண்ணங்களாகிய பள்ளங்களை எப்படி நிரப்ப வேண்டுமா? நற்குணங்களால் நிரப்ப வேண்டும். அடுத்து இன்னும் அங்கு 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும். அது உயர்வான எண்ணம் இருக்குமானால் அது தாழ்த்தப்பட வேண்டும். அந்த வாழ்க்கை பாதை செம்மையாக இருக்கும் பொழுது, அந்த சாலை ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் மலைப்பாங்கான இடங்களிலே குன்றுகளிலே ஒரு பயணம் செய்வது எளிதான காரியம். நமது வாழ்க்கையில உயர்வான எண்ணங்கள் அல்லது வேற்றுமையான காரியங்கள், பெருமையான காரியங்கள் இருக்குமானால் அந்த குன்றுகளும் மலைகளும் என்ன செய்யப்பட வேண்டும்? தாழ்த்தப்பட வேண்டும். பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அந்த குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்பட்டு சமமாக்கப்படும் பொழுது அதிலே பிரயாணம் செய்வது எளிதான ஒரு காரியம். இன்னும் சொல்லப்படுகிறது, கரடு முரடான காரியங்கள். கரடு முரடான காரியங்கள் தோணலானவை செவ்வையாகும், தோணலானவைகள் செவ்வையாகும், கரடு முரடானவைகள் சமமாகும். கரடு முரடான செய்தி, கரடு முரடான எண்ணம், கரடு முரடான சிந்தை நமது வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமானால் அவற்றை செம்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் யார் கவனி வரப்போகிறார்? இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா. இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே என்று கேட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து ஒரு பாலனாக பிறந்தாலும் அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நமது வாழ்க்கையிலே பவனி வர வேண்டுமானால் நமது வாழ்க்கை பாதையை எப்படி செம்மைப்படுத்தப்பட வேண்டும்? பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவை கரடுமுரடானவை சமமாக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பவனி வருவதற்கு ஆயத்தமாகும். இந்த ஆயத்தத்தை செய்யாமல் மற்ற ஆயத்தங்களை செய்வோமானால் இயேசு கிறிஸ்து பவனி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா ஆயத்தங்களும் செய்து விடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில பள்ளங்களும் வேற்றுமையான எண்ணங்களும் சிந்தைகளும் கரடுமுரடான காரியங்கள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து பவனி வருவதை அப்படியே என்ன செய்கிறோம்? நாம் நிறுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே பவனி வராமல், இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் நமது திருச்சபையிலும் நமது சமுதாயத்திலும் இந்த நாட்களிலே பவனி வராமல் இருப்பார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதிலே அர்த்தம். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் எனது உள்ளத்திலும் எனது இல்லத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் வாழ்க்கை சூழலிலும் இயேசு கிறிஸ்து பவனி வருவதற்கு இந்த வாழ்க்கை பாதையை நான் செம்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவதற்கு நாம் முதலாவதாக ஆயத்தத்தை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய இன்னொரு ஆயத்தம் என்னவென்றால் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை எப்பொழுது ரட்சிப்பை காண்பார்கள்? பவனியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை சபை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு மலைகள் தாழ்த்தப்பட்டு கரடுமுரடான சமமாக்கப்படும். 5ஆம் வசனம் என்ன போட்டுக்கணும்? அப்பொழுது ஒரு வார்த்தை இருந்தால் நல்லா எப்படி இருந்திருக்கும்? அப்பொழுது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை. இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், பாதையை செவ்வை பண்ணு, அப்பொழுது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? நற்செய்தி. எப்படி நற்செய்தி? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னு சொன்னா லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எனவேதான் இயேசுவுடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு பிறப்பாக, ஒரு செய்தியாக அமைவதை பார்க்கிறோம். ஒருவேளை இதை நம்ம நினைக்கலாம், இந்த கிறிஸ்துமஸுக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துமஸுக்கும் மீட்புக்கும் என்ன சம்பந்தம்?
இந்த மீட்பு ரட்சிப்புலாம் எப்ப பேச வேண்டிய காரியம்? இந்த மீட்பு ரட்சிப்புலாம் பேச வேண்டிய நாட்கள் எது? காலம். இந்த மீட்பு ரட்சிப்பு, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும் என்று சொல்லக்கூடிய காலங்கள் எல்லாம் ரெண்டு காலத்துல தானே இந்த மீட்பை பற்றி பேசுகிறோம். ரெண்டு காலத்திலான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழைக்கப்பட்டார். ரெண்டு காலத்துல தானே இயேசு சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தினார். ரெண்டு காலத்துல தானே உபவாசம் இருக்கிறோம். ரெண்டு காலத்திலான பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். இந்த கிறிஸ்துமஸுக்கு